ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம், 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1, இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். 13வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். இது குருவினுடைய கரும பதிவை பெற்ற நட்சத்திரமாகும். கணம் தேவகணம், யோனி பெண் எருமை, பச்சி விருச்சம், விருச்சம் அத்திமரம், யோனி பெண் எருமை, மிருகம் பெண் எருமை தான். அஸ்தம் அப்படின்னா நட்சத்திர குறியீடு கையை குறிக்கிற நட்சத்திரம். சோ கைனாவே நம்மளுக்கு ஞாபகத்தை வர வேண்டியது பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் ஐயா கைய இப்படி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வாழ்க வளமுடன் ஐயா மகரிஷி ஐயா அவர்கள் கை யூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னை தேடி வருபவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தன்னால் முடிந்த எல்லா அபயத்தையும் அளிக்கிறதுனால இது அபய அஸ்தமா இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு எப்பயுமே மனசு அலைபாயாம இருக்கும். எப்போதுமே அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. மனசு அப்படிங்கிறது அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. ஏன்னா சந்திரன் ஆகப்பட்டது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா புதன் வீட்டுல இருக்கு. உச்சம் பெற்ற புதன் வீட்டுல சந்திரன் இருக்காரு. அப்படின்னா இவங்களுடைய புத்தி கூர்மைக்கு நம்ம எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுனா, இவங்களோட புத்தி கூர்மை தான் இவங்களுடைய முதலீடு, மூலதனம் எல்லாமே. அப்போ முதலீடுங்கிறத எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தொழிலுமே இவங்களுக்கு சரி வரும். இவங்க முதல்ல எஜுகேஷன் நல்லா இருக்குது இல்ல அப்படிங்கிறத விட இவங்களுக்கு நிர்வாக திறமைங்கிறது நல்லாவே இருக்கும். எதுலையுமே நிலையான உறுதியான எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு எண்ணம் மட்டும் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்தது, நல்லா அலைபாயாம ஸ்டெடியா இருந்ததுன்னா வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிச்சுட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். இவங்களும் ஜெயிச்சு தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணுவாங்க. இவங்க சீக்கிரமா ஒரு ஹெட் போஸ்டிங், ஒரு தலைமை குணம் வைக்கக்கூடிய அமைப்புக்கு ஸ்பீடா வந்துருவாங்க. இவங்க கிட்ட தெய்வ பக்தி, குரு பக்தி ரெண்டுமே கலந்துருக்கும். அதே மாதிரி இவங்க கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா புதன்னா அறிவு சார்ந்து இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய லேர்னிங் ப்ராசஸ் நிறைய வச்சுக்குவாங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதைய கத்துக்கிட்டுவாங்க. அவங்க அந்த ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்குது. இவங்களுக்கு கோபம் வருங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா கோபம் அந்த கோபத்தை குறைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட மத்தியம காலங்கள்ல வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிற்பாகதி லைஃப் நல்லா சக்சஸ்ஃபுல் லைஃபா போகும். அஸ்தம்னா கை, அதனால இவங்க கை ராசிக்காரர்கள்னு பேர் எடுப்பாங்க. அதே மாதிரி இதனுடைய மிருகம் எருமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எருமைனா அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்து ஒரு திடீர்னு ஒரு கேப் கிடைச்சது, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெகு சீக்கிரமா மேல வந்துருவாங்க. அந்த ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கு. சகிப்புத்தன்மை அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். அறிவு பிளஸ் சகிப்புத்தன்மை ஈக்குவல் டு அஸ்தம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்குவாங்க. பெரியவங்களை எப்படி மதிக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிற இது இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் பின்னால யாருக்கு மரியாதை செலுத்துறோமோ அது அப்படியே இவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இதான் பிரபஞ்சத்தோட விதி. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு அப்படியே திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். இவங்க அஸ்தம் 1 பாதம் 1 நல்லா பிரமாதமா பேசுவாங்க. அதே சமயத்துல கலகமும் செய்வாங்க. பாதம் 2 பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுபடி நடந்துக்குவாங்க. பாதம் 3 இவங்களுக்கு
சின்ன வயசுலயே தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பையும் இல்ல ஒரு பிரிவையும் கண்டிப்பா ஏற்படுத்தி தரும். இவங்களுக்கு வியாபார உத்திகளும் நல்லா தெரியுங்க. பாதம் 4 அவங்களுக்கு வந்து நல்ல மனிதர்களோட நட்பு, பெரிய மனிதர்களுடைய நட்பு எல்லாமே இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஈவு இரக்கம் கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது துரதிர்ஷ்டம் 2 இருக்குதுன்னா 2மே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அஹ் இவர் பிறருக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. உத்தியோகத்துல வந்து இவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னா அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு. மத்தவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. ஆனா உத்தியோகத்துல வந்து இவருக்குன்னு ஒரு கண்டிப்பு வச்சிருக்கிறாருன்னா அதை அந்த அந்த கண்டிப்பு கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையும் காமிப்பாரு. இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட் அந்த ஒரு நிர்வாக திறமை, பிறரை வேலை வாங்கும் தன்மை எல்லாமே இவருக்கு புத்திசாலித்தனம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. அஹ் இவங்களோட சொத்து ஞானம், புத்தி இது மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்தாலும் அதை எப்படியாவது அதை தெரிஞ்சுக்குவாங்க. யார் மூலியமாவது கேட்டாவது அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் கஷ்டமா இருந்தாலும் எபோ 30 ஏஜுக்கு மேல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பதவிக்கு போவாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரி டிசீஸ் பாதிக்கும்னா கடுமையான இரும்பல், ஜலதோஷம், ஆஸ்துமா இது சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கும். மெயினா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து சந்திரன் வீடு அந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸியா சளி பிடிச்சிடும். இவர்களுக்கு இந்த நிர்வாகம் இல்லாம ரியல் எஸ்டேட்டும் இவங்களுக்கு நல்லா வரும். ஜோதிடம் நல்லா வரும். அதே மாதிரி இவங்க வந்து சின்ன வயசுலயே கஷ்டத்தை வந்து பார்த்திருப்பாங்க. இவங்க பார்க்காத கஷ்டம் எல்லாம் கிடையாது. பாரத்தை சுமந்து சுமந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வருவாங்க. இவங்களோட வளர்ச்சி உள்ளூர்ல அப்படிங்கிறதுங்கிறத வந்து இருக்கிறத விட வெளியூர்ல தான் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து குரு கதும பதிவு பெற்றனால குருமார்கள் வழிபாடு, குருவுக்கு ஏதாவது தன்னால் முடிந்த காரியங்களை செய்யும் போது அந்த கருமா இவங்களுக்கு கழியுது. இவங்களுக்கான நட்சத்திர கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா கிருபாகு கிருபாகு பாரேஸ்வரர் ஆலயம் குத்தாலம் மயிலாடுதுறை போற வழியில இருக்குது. இவங்க அது இல்லாம திருவாரூர் ராஜதுர்க்கி அம்மன் வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு பண்ணலாம். குருமார் வழிபாடு, அதே மாதிரி ஆலங்குடி வழிபாடு இதெல்லாமே இவங்க செய்துட்டு வரலாம்.